ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 8:18. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நீங்களே யாருன்னா ஒரு அடையாளம், ஒரு அற்புதம். அவருக்கு, யாருக்கு? ஆண்டவருக்கு நீங்கள் ஒரு அடையாளமும் அற்புதமுமாய் இருக்கிறீர்கள். ஆலயத்துக்கு வருவது என்பது என்னதுன்னா ஒரு சாட்சி, அடையாளம், அற்புதம். ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து மீட்டு, உலகத்திலிருந்து மீட்டு பரலோகத்திலே சேர்த்திருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமும் அற்புதமுமாக தான் நீங்கள் ஆலயத்துக்கு வர்றது, கொடுக்கறது எல்லாமே. அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் ஆலயத்திற்கு வர வேண்டும், கொடுக்க வேண்டும். அதனால தான் யோசுவா 24:15 சொல்லுகிறது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய ஏமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அடையாளம், அற்புதம், சாட்சி. நம்ம கடவுளுக்கு வர்றது, நீங்கள் கடவுளத்துல கொடுக்கறது எல்லாமே அடையாளமும் அற்புதங்களும் சாட்சிகளுமா இருக்கிறது. நாம் அவரை சேவிக்கிறோம் என்பதற்கு அடையாளமா இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ண கூடாது. அவருடைய சமூகத்தில் நான் நிற்பேன். அதுதான் அடையாளம், அற்புதம், சாட்சி. அவர் என்னை தெரிந்து கொண்டார், அவர் என்னை விடுவித்தார், அவர் என்னை காப்பாற்றினார் என்பதற்கு அடையாளமாகவும் அற்புதமாகவும் சாட்சியுமா இருக்கிறது. நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறது, கொடுக்கறது, ஜெபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, இது எல்லாமே அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் இறங்கி செய்திருக்கிறார். அவர் மனிதனாக வர வேண்டிய அவசியம் இல்லை, அவர் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்துட்டு அவர் அங்கேயே இருந்திருக்கலாம்ல. கஷ்டம் யாருக்கு தான்? கற்பனையும் கட்டளையும் கொடுத்தா கஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். அவர் அப்படியே இருந்திருக்கலாம்ல, ஆனால் விடலை. இறங்கி வந்தார், மனிதனாக வந்தார், கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த பூமியில் சிந்தினார், எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சார். நாம் இந்த தேவனுக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இல்லாமல் போனால் பின்ன யாரை சேவிப்பீங்கன்னு தான் யோசுவா கேட்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு தேவனை சேவிக்க முடியல, அடையாளமாக நிற்க முடியல, அற்புதமாக நிற்க முடியலன்னா பின்ன என்ன பண்ண போகிறீங்க? யோசித்து கொள்ளுங்க. உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நான் கடவுளுக்கு அடையாளமாக அற்புதமாக சாட்சியாக நிற்கிறேனா, கொடுக்குறேனா, ஆலயத்துக்கு போகிறேனா அப்படின்றது நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்து விட்டார். செய்ய வேண்டியது பாக்கியெல்லாம் உங்களோட கரங்கள்லாம் இருந்துருக்குது. அதனால் கொடுக்குறதுல சரியாக இருங்க, ஆலயத்துக்கு வருகிறதுல சரியாக இருங்க, ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல சரியாக இருங்க, அடையாளங்களாக இருங்கள், அற்புதங்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.